அம்மா, அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தாய், பிள்ளை கனியாய் என்னை படைத்தாய், உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே, ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அம்மா, இந்த வார்த்தைக்கு, இந்த உறவுக்கு இருக்கிற மகத்தான சக்தியை இந்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கிற அத்தனை அம்மாக்கள் கிட்டையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுல சில பேரை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். இன்னும் பல பேரை பார்த்து பெருமைப்படக்கூட தோணாம பிரமிச்சு போய் வாயடிச்சு நின்று இருக்கிறேன். இன்னைக்கு நாம சந்திக்க போற இந்த அன்பான அம்மா நமக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க பார்க்கலாம். திருமதி நாகரத்னம், வாங்கம்மா. அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா. உங்களுக்கு 3 பிள்ளைங்க இல்லைங்களாம்மா? ஆமாம். 3 பேருக்குமே கண் பார்வை இல்லை. ஆமாம், பிறவில இருந்தே இல்லைங்க மேடம். ஆனால் சங்கடப்பட்டுக்கிட்டே நம்மளுக்கு பிள்ளை எப்படி இருக்கே, இப்படி பிள்ளை இருக்குன்னு மனசு சங்கடப்பட்டே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. எந்த தாய்க்குமே தான் பொண்ணு பெரிய பிள்ளையால எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இவங்களுக்கு பாவம் அந்த இது கிடைக்கல. ஆனா உண்மையிலே ஆண்டவன் இருக்காரு பாத்துக்கங்க. தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் இந்த தாய்க்கு கொடுத்துருக்காரு பாருங்க, அதுதான் பெருசு. திருமதி நாகரத்னம், ஆமாங்க. முதல்ல இந்த பூமியில இருக்கிற அத்தனை அம்மாக்கள் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் அம்மா. சாதாரணமா நல்லபடி பிறக்கிற பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கிறதுக்குள்ள இன்னைக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப திக்கி திணறி போயிடுறோம். உங்களுக்கு 3 பிள்ளைங்க இல்லைங்களாம்மா? ஆமாம். 3 பேருக்குமே கண் பார்வை இல்லை. ஆமாம், பிறவில இருந்தே இல்லைங்க மேடம். அதை பத்தி பேசுறதுக்கு முன்னால முதல்ல நீங்களும் உங்க கணவரும் சேர்ந்து வாழ்ந்தது என்ன ஒரு 15 வருடங்கள் இருக்குமா? 16 வருடம் மேடம். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருமா? அவர் முதல்ல லோடு மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க. அப்புறம் அவரால் லோடு மேன் கொண்டு ஆட்டோ ஓடினார், வாடகைக்கு தான் வண்டி ஆட்டோ ஓடினாருங்க மேடம். நாங்கள் வேலை அன்னன்னைக்கு வேலை பார்த்தா தான் பிள்ளைகளே காப்பாற்றுவோம். அப்படி ஒரு நிலைமையில வந்து வேலை பார்த்து வருவாருங்க மேடம். அன்னைக்கு 20 ரூபாய்க்கு வேலை பார்த்து வந்தால் பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் இன்னைக்கு குழம்பு வச்சு ஊற்றுன்றாருங்க. 10 ரூபாய்க்கு வேலை பார்த்து வந்து கஞ்சி தனியாக போட்டு ஊற்றிருங்க அப்படின்றாரு மேடம். அப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இது எதனாலம்மா இந்த மாதிரி 3 குழந்தைங்களுக்குமே கண் பார்வையில இந்த 3 பிள்ளைகளுக்குமே சொன்னாங்களா? டாக்டர்ஸ் ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம் மேடம். மொதல் பொண்ணு பிறந்ததுமேவும் ஹாஸ்டலில் போய் பார்த்தோம். 3 மாதம் கழிச்சு நான் மூஞ்சி பார்க்காம இருந்தது அந்த பிள்ளை கண்ணு தெரியலே தெரியுங்க மேடம். நம்ம கண்ணு மாதிரி தான் தெரியும். 3 மாதம் கழிச்சு தான் எனக்கு தெரியும். மூஞ்சி என்ன பார்க்க மாட்டேன்னு ஹாஸ்டலில் குத்தி காமிச்சோம். அரவந்தில் காமிச்சதுக்கு அவங்க டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்தாங்க. ரத்த டெஸ்ட் அந்த எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சொந்தத்தில் கல்யாணம் முடிச்சிங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், சொந்தம் தான். எப்படி சொந்தம்? எங்கள் அம்மாவுக்கு அத்தை பேரே வேணுங்க மேடம். எங்கள் வீட்டுக்காரு எங்க மாமியார் நெருங்கின சொந்தம்னு கூட சொல்ல முடியாது இல்லையா? ஆமா, நெருங்க தூர சொந்தம் தான். எல்லாம் அந்த மாதிரி மாமாவை அத்தை மகனிய கல்யாணம் கட்டுவாங்க. ஆமாங்க. ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து நீ ஒரு நிம்மதியாவே இருக்க மாட்டாரு. மனசு சங்கடப்பட்டுக்கிட்டே நம்மளுக்கு பிள்ளை எப்படி இருக்கே, இப்படி பிள்ளை இருக்குன்னு மனசு சங்கடப்பட்டே நிம்மதி சாப்பிட கூட மாட்டாரு மேடம். அப்படி கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்து இடவுல வந்து இப்படி முடியாம போயிருச்சு மேடம். ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. அது எப்படி வந்ததுங்க? ஹார்ட் அட்டாக். ஆமாங்க. நல்லா வளர்த்துக்கிட்டு சின்ன பிள்ளைலேருந்தே அது கொண்டு போய் ஸ்கூலில் போய் ஹாஸ்டலில் சேர்த்துட்டோம். ஒன்றா பிள்ளைய அந்த பையங்களை டீச்சர் வந்து நீங்கள் சேர்த்தாதான் அந்த பிள்ளை நல்லா படிங்க, வீட்டுக்கு போயிட்டு வந்தால் படிக்காதுங்க, இங்கேயே சேர்த்துருங்க அப்படின்னு சென்ட் மேரி ஸ்கூல் 1லயே சேர்க்க சொல்லிட்டாங்க. அங்கேயே சேர்த்துட்டோம். அவர் இருக்கும்போதே ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க? ஆமாம், 1ஆப்லேயே சேர்த்துட்டோங்க. அவருடைய கனவெல்லாம் நீங்க தான் அழகா நிறைவேற்றிட்டீங்களே. அந்த அப்படி எப்பவுமே எதுக்கட்டும் வந்தனையும் சொல்லுவாரு,
இந்த பிள்ளைய நல்லா படிக்கணும், குமார் மணியண்டா நல்லா படிங்கடா, நல்லா படிங்கடா, பொண்ணுக்குட்டி யார்கிட்டயே சொல்லிடுவாரு, கவிதா நல்லா படிப்பா அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. அந்த பூரா சொல்லிக்கிட்டு, உனக்கு நீ நல்லா படிடா, உனக்கு என்ன கேட்டா நான் வாங்கி தரேன்டா அப்படின்னு. அந்த அப்ப 5 தான் படிச்சிச்சு அப்படின்னு அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. 5ஆம் படிக்க வரையும் பிள்ளைகள் தூக்கிட்டு தான் போய் இறக்கி விட்டு வருவாரு. நடக்க விட்டு கூட கூட்டு போக மாட்டாரு. சோ அவர் இருந்த வரைக்கும் நீங்க எந்த வேலைக்கும் போகல, நீங்க வீட்டுல இருந்தீங்க, பிள்ளைங்களை போய் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஆமாங்க, வேலைக்கெல்லாம் போலாங்க. அவர் இருந்த போது அப்ப எப்படி ஏதாவது சேமிப்பு ஏதாவது இருந்ததா கையில? இல்லங்க, வீட்டுல வந்து அன்னைக்கு அவர் சாரணிக்கு 2 ரூபா தான் இருந்துச்சு, 20 ரூபா தான் மேடம் இருந்துச்சு. இறந்தானே எங்க சிஸ்டரு ஃபாதரு எல்லாமே வந்திருந்தாங்க. எங்க வீட்டுக்காரர் பிள்ளைல கூட போறப்ப வந்திருந்தாங்க. அவர் சொன்னாங்க, பிள்ளை நீங்க உங்களால வச்சு பார்க்க முடியாது, நீங்க ஹாஸ்டலே கொண்டு சேர்த்துருங்க அப்படின்னு பொண்ணு ஹாஸ்டலே பத்தி சேர்க்க போனோம். சேர்த்துட்டு வந்தா எங்க குழந்தைங்க ஹாஸ்டலுக்கு போகும்போதெல்லாம் குழந்தைங்க போவாங்களா இல்ல அழுவாங்களா? இல்ல அழுவாங்க, போகவே மாட்டாங்க மேடம். அழுவாங்க, சின்ன பிள்ளை இருந்தே போக மாட்டாங்க. எங்க அம்மா எங்க தங்கச்சிங்க என்ன செய்வாங்க, இருக்கட்டும் போ, இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு போட்டு விடு. எங்க அப்பா போக விட மாட்டாங்க. இந்த பிள்ளை அழுது இருக்கட்டும், நாளைக்கு போட்டுனே சொல்லுவாங்க. இது சும்மா படிக்கிற பிள்ளைய பேசாம சத்தம் போகணும். எங்க அப்பா சும்மா நான் வம்ப அழுத்து கொண்டு விட்டுட்டு பிள்ளைய படிக்கணும் முடியும் அப்படியே சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பிள்ளைய போக மாட்டேன்ருச்சுங்க. நான் எங்க ஹாஸ்டல் அழுதுட்டு காய்ச்சல் வந்துருச்சு கொண்டு அப்படி இருந்து மறுநாள் மாத்திரை வாங்கி போட்டு ஹாஸ்டல் சேர்த்து விட்டு வந்துட்டோம். அந்த பொண்ணை ஹாஸ்டல்ல சேர்க்கறதுக்கெல்லாம் காசு பணம் அவங்க ஃபீஸ் வேணாண்டா, ஏதோ இங்க நம்ம கஷ்டப்படுற போற தெரியும், நாங்க வந்திருந்தாங்க, எல்லாம் கஷ்டம்னு தெரியும், இவங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ்லாம் கட்ட வேணாம், கொண்டாங்க நாங்கள் ஹாஸ்டல் சேர்த்துக்கிறோம். அவங்களே கூப்பிட்டு ஹாஸ்டலில் சேர்த்துக்கிட்டாங்க, எல்லாமே அவங்களே சேர்த்துக்கிட்டாங்க. சரி நம்ம பொண்ணு சேர்த்து 5 நாள் ஆச்சுன்னு அவங்க எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 11ஆம் நாள் பார்க்க போகிறோம். நான் வந்து எங்கள் குழந்தை முன்னாடி எங்கள் குழந்தைய 3 பேர் தான் பார்க்க போகிறோம். வாரம் அந்த பிள்ளை அன்னைக்கு கொண்டு விட்டு வந்தோம், என்ன செய்யறேன்னு தெரியல, பார்க்க போகணும். சரி வாங்க மைண்டு எங்கள் குழந்தை முன்னாடி நாங்கள் எல்லாரும் பார்க்க போகிறோம். போனால் மிஸ் அப்போ தான் சொல்கிறாங்க, வாங்க காயக்கா, உங்களுக்கு துக்கமான ஒரு சந்தோஷமான செய்தி, உங்கள் பொண்ணு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, இறந்து 11ஆம் நாள் உங்கள் பொண்ணு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படியே அங்கே உட்காந்து அழுகாதீங்கக்கா, பொறுமையாக இருங்கக்கா அப்படின்னு. அப்புறம் எங்கள் குழந்தையில சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போய் தலைக்கு தண்ணி வச்சு அப்புறம் வீட்டுக்கு வச்சாங்க மேடம். 11ஆம் நாள் அப்படி எங்களுக்கு கஷ்டப்பட்டு நம்ம சரி என்ன செய்ய, வீட்டுக்கு அப்போ 20 நாள் இருந்துச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் மாமனார் மாமியாலாம் இங்கேயே இருங்கப்பா அப்படின்னாங்க. இங்கேயே இருந்தால் நம்ம சும்மா நாளே வந்து மாமனார் மாமியார் இல்ல உங்க அம்மா எல்லாருமே நல்ல சப்போர்ட்டா இருந்தாங்களா? அந்த நேரத்தில் அவங்க தான் இருந்தோம் மேடம், சப்போர்ட்லாம் இல்லை. அங்கே போய் இருந்து அவங்க வீட்டில் 20 நாளைக்கு நம்ம எப்படி அவங்க தானே நம்ம யாரும் பார்க்கறதுக்கு ஆதரவு, அதனால அவங்க வீட்டில் தான் வச்சிருந்தாங்க. போது தனியாக இருந்தோம், முதல் இறந்தானே அவங்க வீட்டில் போய் வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க தானே பார்க்கணும் நம்மளுக்கு. 20 நாள் இருக்க, அப்புறம் 20 நாள் கழிச்சு நான் இருந்த வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்தாலும் போகலாம். எங்கள் மாமா சார் இருங்கம்மா இங்கேயே இருமா அப்படின்னாரு. இல்லை மாமா நாங்கள் போயிடுறேன், நாங்கள் போய் பார்த்துக்கிறேன். அட்லீஸ்ட் இருங்கன்னு ஒரு வாய் வார்த்தையை அட்லீஸ்ட் சொன்னாங்கல்ல. சொன்னாங்க இங்கேயே இருப்பா அப்படின்றாங்க. நீ போய் என்னம்மா செய்ய போற அப்படின்னு. இல்லை மாமா நான் போய் இருக்கிற இடத்துல மாதிரி நான் போகிறேன், என் பிள்ளையில கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா முந்தி எங்கள் வீட்டுக்கார இருக்கிறது என் பிள்ளைல யாருமே நீங்கள் பார்க்கல, இப்போ வந்து எங்களை நீங்கள் முன்னாடி பார்க்குறத நானாக போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டு, சரி நீ போமா அப்படின்னு ஒரு ஆட்டாவை பிடிச்சி கொண்டு விட்டுட்டே வந்துட்டாங்க எங்களை. நம்ம இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன செய்ய, நம்ம யாரும் அம்மா கொடுப்பாங்க, அவன்கிட்ட அண்ணன் தம்பி கொடுப்பாங்க, ஆள் கொஞ்சம் கொடுத்து வச்சுட்டு அந்த 2-3 மாதம் பொழுது ஓடி போச்சு. 20 நாள் பொழுது ஓடி போச்சு. அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் ஒண்ணுமே கிடையாது வீட்டுல, இல்லை அடுத்த நாள் சாப்பாட்டு கூட வழி வீட்டில் 20 அன்னன்னைக்கு தான் வாங்குவோங்க. அரிசி பருப்பு எல்லாமே தண்ணி முதக்கு அன்னன்னைக்கு தான் வாங்கணும். அவர் இருந்த போதே அப்படிதான். ஆமாம், எந்த இதுவுமே இல்லைங்க, அப்படிதான் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் 20 நாள் கழிச்சு கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்க சொன்னாங்க. அந்த எச்சம் எங்கள் ஹெட் மாஸ்டர் என்ன சொன்னார், ஏப்பா நீ வந்து இந்த ஸ்கூலில் இடம் உனக்கு இருக்குது சத்துணவில், நீ போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுப்பா, உன் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பிள்ளைகளை 3மே கூட்டு போய் கலெக்டர் மனு கொடுத்தா உனக்கு எதுனாச்சும் ஹெல்ப் பண்ணுவா அப்படி. சரிங்க சார் நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு. அப்புறம் சரி பிள்ளைகளை கூட நீங்கள் இழுத்துட்டு போக முடியாது, இப்போ 3 பேர் போகணும், நீங்கள் போட்டால் மட்டும் எடுத்துக்கொண்டு காமிங்க அப்படின்னாங்க. சரிங்க சார்ன்ட்டு எல்லாம் அவங்க தான் ஃபுல்லாக பண்ணி தராங்க, ஃபார்ம்லாம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்து நீங்கள் போய் கொடுங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் போய் கொடுத்தோம் சார் அங்கே கலெக்டர்கிட்ட. கொடுத்தனுமே ஒரு ஏத்தாப்பில் ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் உங்களுக்கு உடனடியாக பாருங்கள், போய் நீங்களே கொடுங்க அப்படின்ட்டாங்க. போய் கொடுத்து ஆனால் 9 மணிலேருந்து 1 மணி 12 மணி நேரம் நின்றோம். கடைசி மனுவை வாங்கினாங்க. வாங்கினோடனே அவர் வாங்கினோடனே அவரை ஒருத்தரை கூப்பிட்டு இவங்களை நீங்கள் உடனே நேரடியாக பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க சார். சரின்னு நான் அப்படியே கொடுத்துட்டு மனு போனோன்னு வீட்டுக்கு போய் இருந்தோம். ஒரு மாதத்துலேயே ஆர்டர் வந்துருச்சு, இந்த ஸ்கூலில் நீங்கள் வேலை பாருங்க. என்ன வேலை? சத்துணவில் உதவியாளராக, இந்த பாத்திரம் வளர்க்க கைநறு கொடுக்குறதுக்கு, சமையல் பொங்குறதுக்கு, எடுக்கிறதுக்கு அந்த வேலைக்கு கொடுத்தாங்க. அது எப்படி போட்டாலும் எப்படின்னா டெய்லி 2 ரூபா சம்பளம், டெய்லி 2 ரூபா போட்டு மாதம் 60 ரூபா சம்பளம். உங்களுக்கு அந்த ஆர்டர் ஸ்கீம் போட்டு பின்னாடி நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது, இதுதான் ஆர்டர்னு அந்த 2 ரூபா சம்பளத்துக்கு கொடுத்தாங்க. இது நீங்கள் சொல்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னால்? இப்போ 2000 இப்போதான் இல்லையா?
10 வருஷம் முன்னாடிதான். 13 10 வருஷத்துக்கு முன்னால வந்து ஒரு நாளுக்கு 2 ரூபா சம்பளம்னா அதை வச்சு என்ன செய்ய முடியும்? அப்படிதான் இருந்தோம். அந்த போய் அந்த சத்தனை சோறு பொங்கினோடனே அந்த சோறை டிஃபன் வச்சு கொண்டு வருவாங்க மேடம். பிள்ளைகளுக்கு மட்டும் சோறை கொண்டு வந்து நைட் அங்கே மத்தியானம் நாங்கள் சாப்பிட்டுக்குறோம். மத்தியானம் கொண்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சு நைட்டு சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்டுட்டு போயிடுவேன் வேலைக்கு. அதே சாப்பாடு சாப்பிடுவோம். பிள்ளைங்களுக்கு கொண்டு வருவேன்னா அவங்க ஹாஸ்டல்ல தானே இருந்தாங்க. சனி ஞாயிறுக்கு வருவாங்களா? நான் எனக்கு சனி ஞாயிறு வந்துருவாங்க எல்லாமே. ஆமா, சனி ஞாயிறு பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. பொண்ணை தான் விட மாட்டாங்க, மாசம் ஒரு ட்ரிப் பார்க்க விடுவாங்க. இந்த 2 பையங்களையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க. பையெல்லாம் தைப்பாங்க. வந்த உடனே வந்து வீட்டுக்கு வந்து நான் ஜாக்கெட் தைப்பேன், கட்டை பை இந்த போத்து இந்த பை, அப்போ நான் கோபடெக்ஸ் பை தைப்பேன், காக்கி பை தைப்பேன், அந்த பை வாங்கி தைப்பேன். அந்த வரத்து ஜாக்கெட் தைச்சு கொடுப்பாங்கம்மா. தைச்சு கொடுத்து அந்த காசை வச்சு நம்ம அதோட இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு சம்பளம் 1 வருஷம் சம்பளம் வரலைங்களா. ஒரு 1 வருஷம் கழிச்சு தான் கரெக்ட் இந்த ஆர்டர் போட்டாங்க. எப்படின்னா மாதம் 400 ரூபா சம்பளம் ஆர்டர் பெர்மனெண்ட் ஆக்கிட்டாங்க என்னைய. இங்கே பாருங்கன்னா இப்போ அந்த 400 சம்பளம் இப்போ வரையும் இப்போ சம்பளம் 2000 வாங்குறேன். இப்போ அங்கதான் வேலை செய்றீங்களா? இப்பயும் அங்கதான் பாக்குறேன். எங்க இது வீட்டுக்காரர் வந்து ஓரளவு ஸ்கூல் படிப்பு வரைக்கும் இந்த மாதிரி ஓடிச்சு. அதுக்கப்புறமா பிள்ளைங்களை எல்லாம் காலேஜ் எல்லாம் படிக்க வச்சிருக்கீங்களே. அந்த ஒரு வீட்டுக்கு ஒரு டீச்சர் வீடு கூப்பிடுவாங்க வீட்டுக்கு. எங்க வீட ஒதுங்குவீங்கக்கா. எங்க வீட்டுல பாத்திரம் வள மத்தியானம் பாத்திரம் வளர்க்கு ஒரு வீட்டுல வேலை எல்லாம் பார்ப்பேன். காலையில வந்து 9 மணிக்கு ஸ்கூல் வேலை கரெக்டா 1 மணி வரைக்கும் தான் டைம் அவங்களுக்கு ஸ்கூல்ல. அவங்களுக்கு முடிச்சுட்டு மிஸ் சொல்லுவாங்க, நீங்க இந்த எனக்கு எல்ஐசி பணம் கட்டிட்டு வாங்க, வீட்டு வேலையில வீட்டுல ஒற்றை அடிக்கணும், வீட்டு வேலை இருக்குக்கா, நீங்க வந்து துணிமணி எல்லாம் ஊற வச்சுட்டு வந்திருக்கேன், வந்து துவைங்க அப்படின்னு சொல்லி மிஸ் சொல்லுவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு காலையில டீ வாங்கி கொடுப்பாங்க ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும். வெளியே இருந்து டீ வாங்கி, கேண்டீன் கிடையாது உள்ளுக்குள்ள, அப்ப டீ வாங்கிட்டு வருவாங்க. டீ வாங்கி கொடுத்துட்டு அவங்க அதுல ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுப்பாங்க, அந்த காசையும் வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் இவங்க தையலும் தப்பாங்க. அப்பெல்லாம் 7 ரூபா 10 ரூபா தான் தையல் ஜாக்கெட்டுக்கு. இப்பதான் 50 ரூபா 60 ரூபா ஜாக்கெட்டுக்கு. அதையும் வாங்கிக்கிறாங்க ஸ்கூலுக்குள்ள. வாங்கிட்டு அந்த இது காசையும் வச்சுக்கிட்டு அந்த பஸ்ஸில் இங்க இருந்து திருப்பரங்குன்றத்துலேருந்து வருவாங்க. சேமேஸ் மகால் எங்க இருக்கு, திருப்பரங்குன்றம் அங்க இருக்கு அவங்க வீடு. அந்த காசை வச்சுட்டு அவங்க போவாங்க. அப்படிலாம் கொண்டு போய் அப்படியே வளர்த்துக்காங்க. கை பிச்சை தான் எடுக்கல அவங்க, ரோட்ல ஏறி அவங்க பிச்சை தான் எடுக்கல. அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எனக்கு தான் தெரியும். யார் என்னென்ன சொல்றாங்களோ அத்தனை வேலையை அவங்க செய்வாங்க. நான் முதல்ல சொன்னேனே அவங்க கிட்ட, அத்தனை தாய்மார்கள் சார்பாகவும் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப உங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேலை அந்த வேலைன்னு இல்லை, எல்லா வேலையும் யாரு என்ன சொன்னாலும் செய்வாங்க மேடம். நம்ம என்ன நம்ம பிள்ளைய போனா 5 ரூபா கொடுத்தா பஸ்ஸுக்கு போயிட்டு வாங்கிடுவாங்க. பஸ்ல போனா நம்ம இல்லை சார் நான் நடந்தே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போய் நடந்து போயிட்டு வந்து அந்த பஸ் காசை கூட வாங்கிட்டு போவேன், நம்மளுக்கு செலவு காய்க்கிறமே அப்படின்ட்டு. ஒரு குழந்தைக்கு ஒரு 5 வயசு வரையும் தான் ஊட்டி விடுவோம் நம்ம சாப்பாடை. இவங்க வந்து அந்த 3 பிள்ளைகளையும் சுத்தி உட்கார வச்சு அதுகளுக்கு ஊட்டி விட்டு, பெரிய பிள்ளை யாரையும் அதுகளுக்கு எதையும் எடுத்து கொடுத்து, ஒரு கருவேப்பிலை கிடக்கும் இது கிடக்கும் அதை பார்த்து எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, பாத்ரூம் போனா கூட அதுகளை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, ரொம்ப வேதனைப்படுவாங்க பார்த்துக்கோங்க. அந்த அண்ணன் இறக்கையிலாம் அவங்ககிட்ட ரொம்ப கஷ்டம். எந்த தாய்க்குமே வந்து தான் பொண்ணு பெரிய பிள்ளையால எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இவங்களுக்கு பாவம் அந்த இது கிடைக்கல. ஆனா உண்மையிலே ஆண்டவர் இருக்காரு பார்த்துக்கோங்க. தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் இந்த தாய்க்கு கொடுத்துருக்காரு பாருங்க, அதுதான் பெருசு. எந்த தாயுமே ஒரு எதிர்பார்ப்போட தான் பிள்ளைகளை வளர்ப்பாங்க. கடைசி காலத்துல நம்ம பிள்ளை நம்மளுக்கு கஞ்சி ஊத்தும் அப்படின்ற எண்ணத்துல வளர்ப்பாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை. அந்த எதிர்பார்க்காம இன்னமும் அதுகளுக்கு சேவை செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு அப்படி வளர்த்துட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க. அவங்க சாப்பாடு போட்டு அந்த பிள்ளைங்க சாப்பிடையில போய் பார்த்தோம்னா நம்மளுக்கே நெஞ்சக்காரவர்கள் கூட கரைஞ்சிரும் பார்த்துக்குங்க. அவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும் பார்த்துக்குங்க. நாங்கெல்லாம் 10 வீட்டுக்காரவங்களும் கஷ்டத்தை சொல்லுவோம். ஏதோ ஒரு சின்ன கவலை வீட்டுல இருந்தா கூட சொல்லுவோம். ஒருத்தருக்கு ஒருத்த வந்து இப்படி கஷ்டம் இருக்குன்னு அவங்க இன்னும் வாய திறந்ததே கிடையாது பார்த்துக்குங்க. என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க. அவங்க பட்ட கஷ்டத்தை சொல்லி நீங்க அழறீங்க, அதை கேட்கும் போது நாங்களும் கொஞ்சம் அழறோம். ஆனா இனிமே என்ன, நம்மளுக்கு நல்லா எவ்வளவு வந்து சாதாரணமா நல்லா இருக்கிறவங்க கூட இவ்வளவு அழகான படிப்பெல்லாம் படிக்க முடியாது. ஆனா அது ஒண்ணுமா, எப்படி நீங்க வந்து சரி ஏதோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஸ்கூல் படிச்சுட்டோம் போறோம் அப்படின்னு நினைக்கல, எல்லாருமே மேல மேல படிக்க வச்சிருக்கீங்க. ஆமா, பொண்ணு பையன் நான் படிப்பேன். நீ இந்த மணின்ற பையன் 10th தான் படிச்சேன். படிச்சுட்டு நான் +2 படிக்க மாட்டேன், மியூசிக் தான் போவேன். +2 வரையும் படிடா, உனக்கு பின்னாடி படிச்சாதானே உனக்கு ஒரு இது
கெஞ்சி கதறி அவனை படிக்க வச்சேன். அப்புறம் தான் +1 படிச்சுட்டு அப்புறம் மியூசிக் காலேஜுக்கு போனேன். 10th நான் போறேன் மாட்டேன். இல்லம்மா இல்லடா நீ மியூசிக் காலேஜ் போகணும்னா கூட ஆனா +2 முடிச்சுதான் போகணுன்றது நீங்க உறுதியா இருந்தீங்க. ஆமா நீ போடா +2 காலேஜ் அங்கேயே சேர்த்து விடேன்டா மியூசிக் காலேஜ்லயோ நீ +2 படிச்சுட்டு போடா அப்படின்னு. இல்லம்மா நான் போறேமான்னு ஊண்டுனேன். என்னால நான் முடியாது, நான் படிச்சாலே அங்கதான் படிப்பேன். கெஞ்சி கதறி படிக்க வச்சேன். சார்லாம் சொல்லி, சார் அவங்ககிட்ட சொல்லுங்க சார், இப்போ 10th போறேன்னு சொல்றேன், சொல்லுங்க சார் சொல்லுங்க எல்லாரும் சொல்லி அப்புறம் சொல்லி சரி அப்புறம் சரி +2 படிச்சாங்க. படிச்சாலே திருப்பி காலேஜுக்கு சேர்றானே அதெல்லாம் போக மாட்டேமா, நான் மியூசிக் காலேஜுக்கு தான் போவேன். அவரோட இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது நல்லா சரி அவ இன்ட்ரெஸ்ட் அப்படியே மியூசிக் காலேஜ்ல போய் சேர்த்து விட்டுங்க. இந்த பையங்க வந்து பொண்ணு என்ன படிச்சாங்க? அவங்கள கூப்பிடுறதுக்கு முன்னால உங்க வாயால முதல்ல சொல்லுங்க அவங்க என்ன படிச்சாங்கன்னு. இது பிஏ படிச்சதுங்க 2 வருஷம் பிஏ படிச்சிச்சு. பிஏ படிச்சு முடிச்சு 3 வருஷம் படிச்சுட்டு அடுத்து எம்ஏ 2 வருஷம் 5 வருஷமே அங்கே பாத்திமா காலேஜ்ல தான் படிச்சிச்சுங்க. அடுத்து எம்ஏ படிச்சுட்டு இப்போ திருப்பி 1 வருஷம் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போச்சு. கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போய் முடிஞ்சுன்னா இல்லை அடுத்த வருஷம் இதில் கவுன்சிலிங் கேள்விப்பட்டேன், கவுன்சிலிங் வரல பிஎட்டுக்கு. அடுத்து போன வருஷம் எம்ஏ பிஎட்டுக்கு சேர்த்து திருப்பி படிக்க வச்சுக்கோங்க. ஸோ எம்ஏ பிஎட். ஆமாங்க எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன். அடுத்தவர் தான் மியூசிக் காலேஜ்ல டிப்ளமா. ஆமாம். அடுத்து 3வது பையன் வந்து பிஏ முடிச்சிருக்கேன் ஒருத்தன். நீங்க என்ன படிச்சீங்கம்மா? நான் படிக்கல, நான் படிக்காம பிள்ளைகளை படிக்க வைக்கணும். 7 தான் படிச்சிருக்கேன் நான். பட் படிப்பீங்களா ஓரளவு? புஸ்தகம் எல்லாம் படிப்பீங்களா? புஸ்தகம் படிக்க வேற, இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாது, தமிழ் படிக்க தெரியும், இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாம. அதனால இப்போ அங்கங்கே போக சொல்றதால 4 பக்கம் டீச்சர் அங்கங்கே போக சொல்றாங்க. நான் கொஞ்சம் புரிஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு பின்னாடி படிச்சாதான் நம்மளுக்கு பின்னாடி பிள்ளைகள் படிச்சாதான் அதுக்கு நம்ம இருக்க தட்டிக்கு பார்ப்போம், இல்லாட்டி யாருக்கும் மேடம் பார்ப்போம். அவங்களும் உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடி படிச்சாங்க. ஆமா நான் அதுவும் சொல்ல சரி நம்ம அம்மாவும் இப்படி கஷ்டப்பட்டு சொல்றாங்க நம்ம இப்படி படிக்கணும்னு அதுவும் கஷ்டப்பட்டு படிச்சுங்க மேடம். உங்க படிப்புக்கெல்லாம் வேற யாராவது அதெல்லாம் உதவி பண்ணாங்களா? நான் ஸ்கூல்ல வந்து அதான் காலேஜ் பிஏ படிக்கிறப்ப மட்டும் டீச்சருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. மிஸ் எங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னா, ஏக்கா நீங்க படிக்கிற ஃபீஸ் கட்டுறப்ப சொல்லுங்கக்கா, 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லுங்க நான் தாரேங்க்கா அப்படின்ட்டுவாங்க. அந்த ஃபீஸ் கட்டுறப்ப சொன்னா அவங்களால முடிஞ்சதை ஒரு 500 ரூபாயோ 300 ரூபாயோ கொடுப்பாங்க 4-5 டீச்சரு. அதோட வாங்கி போட்டு அதோட மேற்கொண்டு போட்டு நான் போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேங்க. அந்த மாதிரி சுத்தி இருக்கிறவங்க மிஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னா அந்த பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருக்கும், அதனாலதான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க இல்லையா? கேப்பா பரவாயில்ல, ரொம்ப ஆசையா இருக்கு உங்களை பாக்கணும், வாங்கம்மா. ரத்தத்திலே பாலெடுத்து முத்தத்திலே மூச்செடுத்து ஊட்டினாய் காட்டினாய் உலகத்தையே. பள்ளிக்கூடம் நான் படிக்க சொல்லிக்கட்ட நீ சுமக்க வெந்த கவிதா தான் மூத்தவங்க இல்லையா? ஆமா கவிதா. இவர்தான் மணிகண்டனா? நம்ம இசை கலைஞர். கையில ஃப்ளூட்டோடய வந்திருக்காரு. அதனால இன்னைக்கு எங்க ஸ்டுடியோவை உங்களுடைய இசைனால வேற நிரப்ப போறீங்க. அவரு செல்வகுமாரா? ஓகே, ரொம்ப சந்தோஷமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல. சோ கவிதா எம்ஏ பிஎட் படிச்சிருக்கீங்க. உங்களை நினைச்சு எங்க எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். அம்மா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் படிக்க வச்சாங்க அப்படின்றதெல்லாம் இவ்வளவு நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம். நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களா? கேட்டுட்டு இருந்தேன். அந்த பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கும் பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சா? வந்தது மேம். அம்மாவும் நிறைய கஷ்டப்பட்டாங்க பாவம், அதனால நீங்களும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையாம்மா? ஆமா. ஹாஸ்டல்ல வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும்? அம்மாவெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களா? ஆமா மேடம். இப்போ நான் சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல படிச்சப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் அதாவது வீட்டு ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா அவங்க விடவே மாட்டாங்க மேடம். மேக்சிமம் எங்களை வந்து அவங்க விட மாட்டாங்க. மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் வந்து பாத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம். அப்ப அந்த சூழ்நிலையில நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்ப நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னே தோணாது மேடம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் எனக்கு அமைஞ்சது. வீட்டுக்கு வந்தா அந்த 2 நாளும் அம்மா நல்லா பாத்துப்பாங்களா? ராணி மாதிரி வச்சுப்பாங்களா? நல்லா பாத்துப்பாங்க மேடம். அதனால நான் ஸ்கூலுக்கே போகணும்னு விருப்பப்பட மாட்டேன் மேடம். என்னை பொறுத்தவரையும் பிள்ளைங்களுக்கு கண்ணு தெரியுறவங்க எல்லாருமே கஷ்டம்தான் படுறோம் தெருவில் இருந்து. இருந்தாலும் அவங்களுக்கு 3 பிள்ளைகளுக்கும் ரொம்ப கஷ்டம். என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சதான் சொல்றேன். ரொம்ப அதிகபட்சம் கஷ்டப்பட்டது அதுதான். இதுவும் அந்த அவங்க உட்காந்துக்க தங்கச்சிகளும் சாயந்தரம் போல பிள்ளைங்களை போய் கூட்டு வருவாங்க. அது கஷ்டப்பட்டு முடிஞ்ச வரைக்கும் ஏதோ அது ரொம்ப அளவுக்கு எல்லா தாயை விட அதிகபட்சமா நாகரத்தனா கஷ்டப்பட்டுச்சுங்கம்மா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு சொன்னா நாங்கள் ஹாஸ்டல்ல இருந்துச்சு. 8 வயசுல போய் விட்டு வந்தோம். விட்டு வரையில போயிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை எப்படா வருவோம்னு நினைக்கும். ஏன்னா அந்த பிள்ளை போய் பார்ப்போம். அப்போ ஒரு சொந்த பந்தண்டு ஒரு மாமியா மாமனார் நாத்துல இருந்து ஒரு உதவின்றதே இல்லை மேடம். ஒரு ஒதுக்கி வச்சது மாதிரி. ஏன் அதுவும் பாவம் தானே.
அது ஒரு ஆதரிக்கின்ற அந்த எண்ணமே இல்லை மேடம். ரொம்ப ஒத்துருச்சு. அது படிச்சு இந்த காலத்துல கஷ்டப்பட்டு படிச்சு நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும் மேடம். அது படிச்சதுக்கு ஒரு வேலை கிடைச்சு நாங்க இருக்கோம், நம்ம அக்கா பிள்ளைய அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்துட்டேன் மேடம். எங்க பிள்ளைய வந்து பார்க்கணும்னு அது தான் பிள்ளையவே தன்னையவே பார்க்க மாட்டேன்டுது. அது அக்கா பிள்ளையில பார்க்குதோ என்னவோ, அது ரொம்ப வேதனையான விஷயம். எல்லாம் பார்த்துப்பாங்க, அவங்களே பார்த்துப்பாங்க. இனிமே எல்லாம் நல்லா படிச்சு ஆளாயிட்டு இருக்காங்க. இனிமே அவங்கள பார்த்துப்பாங்க, அவங்க அம்மாவையும் பார்த்துப்பாங்க. இல்லையாம்மா? எஸ் மேம், கண்டிப்பா. கவிதா, அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் மேம். சின்ன வயசுல இருந்தே அவங்க என்ன வளர்த்தாங்க மேம். அதாவது எப்படின்னா 2 வயசுல இருந்தே அவங்க விட்டுட்டு போனதுனால என்ன பாத்துக்கிட்டாங்க மேம். அதாவது நான் அவங்களால முக்காவாசி நான் அந்த கவர்மெண்ட் பிளைண்ட் ஸ்கூல்ல படிச்சேன் மேம், கேகனர் ஸ்கூல்ல. அப்ப படிச்சப்ப பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்தேன்னா போறதுக்கு ரொம்ப அழுவேன் மேம், அடம் பிடிப்பேன். எனக்கு படிக்கவே பிடிக்கல, நான் படிக்கவே போக மாட்டேன், அந்த வீட்டுலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் மேம். ஆனா என்ன வம்படியா அம்மா வந்து கட்டாயப்படுத்தி என்ன படிக்க கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நான் வந்து நீ படிச்சாதான் உன்னோட லைஃப்க்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மேம். செல்வகுமார், உங்களுடைய சின்ன வயசு ஞாபகங்கள் என்ன இருக்கு? நிறைய இருக்கு மேடம். ஆக்சுவலி ஆல்ரெடி அவங்களே சொல்லிட்டாங்க எல்லா விஷயங்களுமே. என்னன்னா வந்து அப்பா வந்து 2000 நான் சாகும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வயசு. ஸோ எனக்கு வந்து பாதி விவரம் தான் அப்ப தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னன்னா எப்பவுமே அப்பா கூடயே இருப்பேன். வீட்டு லீவுக்கு வந்துட்டேன் அப்படின்னா வந்து இவங்க 3 பேர்த்த விட சரி நான் மட்டும் தான் ரொம்ப பாசமா இருப்பேன். ஸோ அப்பா திடீர்னு போன ஒரு விஷயம் வந்து என்னால என்ன சொல்றதுன்னா ஒரு உட்கிரகிக்கவே முடியல. ஏன்னா திடீர்னு வந்து போயிட்டாங்க அப்படிங்கும்போது என்னால ஒன்றும் சொல்ல முடியல மேடம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் என்னோட முழு பரிச்சை டைம் அப்போ அந்த முழு பரிச்சை டைம்ல பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து அவரோட ஞாபகத்தினால வந்து என்னால எதுவும் பண்ண முடியல. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் எல்லாம் பண்ணாங்க. ஆனா சரி அம்மா வந்து உண்மையில பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னன்னா எங்களுடைய பெட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பேருமே வந்து அப்போ நான் என்னோட 10 வயசுல 3 பேருமே பெட்ல இருப்போம். ஒரு எங்க வீட்டுக்கார இறந்து ஒரு 10 இறக்கிறதுக்கு முன்னாடியே மரத்துல முட்டிட்டாங்க மேடம். போய் கண்ணு முட்டி அந்த கண்ணு ஒரே புண்ணாயிருச்சு. புண்ணானே எங்க வீட்டுக்கார இறந்து ஒரு 10-15 நாள்லயே இறந்தோடனே அந்த பையனை ரொம்ப கண்ணு வீங்கி வலிக்கின்னுட்டான். ஹாஸ்டல் பெட்ல சேர்த்தோம். சேர்த்தா பெரிய என்ன பையனுக்கு இப்படி பிறவில இருக்கு. ஆமா 3 பேருக்கு அப்படி இருக்கு. 3 பிள்ளையும் கூட்டுவாங்க பெட்ல வச்சு பார்ப்போம். 3மே கூட்டு போய் பெட்ல வச்சு பாத்தீங்க. அவர் இறந்து 40 நாள் பெட்ல வச்சு பார்த்தப்போ எங்க வீட்டுல எங்க அம்மாச்சி வீட்டுல உள்ளவங்க தான் முக்காவாசி சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்கதான் எங்களை வந்து 3 பேர் துணைக்கு வந்திருக்கணும். ஏன்னா எங்களுக்கு வந்து இப்ப கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கிறதே எங்க அம்மாச்சி வீட்டுல உள்ள. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு நான் பாத்தீங்கன்னா அப்பா நாங்க தனியா தான் இருந்தோம்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ நான் ஒரு தடவை நான் மட்டும் தான் வீட்டுக்கு வந்திருந்தேன். யாருமே வரல. என்னோட அண்ணாவும் ஹாஸ்டல்ல இருந்தான், அக்காவும் ஹாஸ்டல்ல இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து என்னோட சின்ன கிளாஸ்ல 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். உண்மையிலேயே வந்து என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா அம்மா வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த அதனுடைய வேதனை வந்து தாங்க முடியாம தனிமையா அழுதுட்டு இருந்ததை நானே பார்த்திருக்கேன் நிறைய தடவை. ஏன்னா என்னுடைய இது அதுதான் மேடம். ஏன்னா அதாவது நான் வந்து சும்மா மேக்சிமம் ஒரு இதுக்காக சொல்லல, டிவியில தான் மேடம் பார்த்திருக்கேன் கணவர் இழந்து எவ்வளவு கவலையா இருப்பாங்கன்னு. ஆனா அன்னைக்குதான் அந்த 10 வயசுல மேடம் என்னோட நேர்ல பார்த்தேன் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளவு இது இருக்கும்னு சொல்லிட்டு. இது என்ன நான் இதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மேடம், கஷ்டங்கள் வந்து நானே நேரடியா பார்த்திருக்கேன் அவங்களோட இது. அவங்க சொன்ன மாதிரி வந்து மேடம் எனக்கு தெரிஞ்சு பை தைக்கிறதுல இருந்து ஜாக்கெட் தைக்கிறதுல இருந்து டெய்லரிங்க வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. அது அப்பா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அம்மா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா தையல் கிளாஸ் இந்த மாதிரி போய் அந்த டேத்துல கத்துக்கிட்ட அந்த ஒரு ப்ரொஃபஷன் வந்து அப்பா இருந்ததுக்கு அப்புறம் ரொம்ப உதவியா இருந்தது. ரொம்ப உதவியா இருந்தது அந்த ஒரு விஷயம். எல்லா அவங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு வேலையா இருந்தாலும் கண்டிப்பா செய்வாங்க மேடம். டீச்சர்ஸ்க்குலாம் வந்து அதனாலதான் ரொம்ப பிடிச்சது. ஸோ எங்க இப்போ போயிட்டு மதுரை சென்ட் மேரி ஸ்கூல்ல பிரைமரி ஸ்கூல்ல போயிட்டு அம்மா பேரை சொன்னா தெரியாத டீச்சர்ஸே கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யார் என்ன வேலை சொன்னாலும் செய்வாங்களாமே. அதுல இருந்து கிடைக்கிற ஒரு 5-10 எல்லாம் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து 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 தானே இன்னைக்கு உங்களை ஏதோ படிக்க வச்சிட்டு இருக்காங்க. எஸ் மேடம். என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் வேர்ல்டுல சாதிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஓ வெரி குட் வெரி குட். என்னுடைய ஆசை அதுதான். ஏன்னா கம்ப்யூட்டர் வேர்ல்டுல எனக்கு வந்து அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
கம்ப்யூட்டர்ல வந்து லேர்ன் பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்ப என்ன பண்ணேன், பிஏ முடிச்சுட்டே தான் அந்த பிஎட் படிக்கிற அந்த படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 6 மந்த் கேப்ல மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் எங்களுக்கு. ஆமா, ஓகே, வெரி குட். ஸோ அந்த கோர்ஸ் எங்களுக்காக பண்ணி தான் அந்த போய் நான் பண்ணேன். அப்ப அம்மாவுக்கு வந்து அது ஆக்சுவலி அவங்க வந்து தெரியல இது எப்படின்றது. ஆனா அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டோன்னே டக்குன்னு உடனே ஏத்துக்கிட்டாங்க. இப்போ கூட என்னோட இது என்னன்னா, ஆமா, இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒரு பிஏ படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு மேல கவிதா எம்ஏ பிஎட், உங்களுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த பக்கம் பிஏ பிஎட். எங்களுக்கு அந்த அந்த இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீயாவே எங்களுக்கு வந்து இது பண்ணாங்க. அப்படியா? சென்னை இங்க இருக்கிற NIV சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் எங்களுக்காக இங்க இருக்கு. அதை வந்து 6 மந்த் ஃப்ரீயாவே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சுதான் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டே வந்தது கம்ப்யூட்டர்ல. அம்மாட்ட நிறைய சொல்லுவேன். உங்களுக்கு வேற யாராவது பர்சனலா ஹெல்ப் பண்ணிருக்காங்களா? கண்டிப்பா மேடம். நான் அம்மா சொன்ன மாதிரி 7th ஸ்டாண்டர்ட்ல நான் வந்து எனக்கு வந்து ஃபீஸ் அந்த டயத்துல ஃபீஸ் கட்டவே இல்லை. ஃபீஸ் கட்டாம கிளாஸ் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு அந்த நந்தினின்னு சொல்லிட்டு ஒரு மேடம் வந்தாங்க. அவங்க வீட்டுக்கார பேர் வந்து அகத்தின்னு சொல்லிட்டு 2 பேருமே அன்னைக்கு வந்திருந்தாங்க. வந்து எனக்காக வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டாங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற பையன் யாரு, நல்லா படிக்கிற பையன் யாருன்னொன்னே அங்க இருக்கிற கரஸ்பாண்டன், அதாவது பிளைண்ட் விஷுவல் இம்பேர்ட் கரஸ்பாண்டன் தனியா இருப்பாங்க, உபகார் மதுரைன்னு சொல்லிட்டு இருந்ததுல. அதுல வந்து சார் என்ன கூப்பிட்டு இந்த பையன் தான் நல்லா படிக்கிற பையன், நல்ல மார்க் வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காமிச்சாங்க. ஸோ மேடம் உடனே டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நல்ல ஃபீஸ் கட்டிட்டு நல்லதாங்க இருந்தாங்களே. ஒரு 8th 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவருக்கு வந்து பிரைன் ஃபீவர் அஃபெக்டட் ஆயிட்டாங்க. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம வந்து கடைசி வரைக்கும் படிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக இன்னை வரைக்குமே வந்து எனக்கு வந்து பர்சனலாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் எனக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து பிஏ படிக்கும்போது அசோகன் சொல்லிட்டு ஒரு சார் மேடம், உண்மையாவே வந்து இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, வில்லிங்கா வந்து யாருமே வந்து தேடி வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவர் நாங்க வந்து சும்மா நானும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்காக உட்காந்துருந்தோம். அப்போ அவரே வந்து நான் வந்து பிடபிள்யூடி ஒர்க் பண்றேன், என் பேர் அசோகன், உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வேணும் வாண்டடாவே வந்து. உங்களுக்கு முன்ன பின்ன அறிமுகம் கிடையாது? யாருன்னே தெரியாது மேடம். அவங்க அவராவே நேரா வந்து அவராவே வாண்டடாவே இது பண்ணாரு. வாண்டடா கொடுத்து பேர்லாம் கேட்டு கடைசியில் அவர் கடைசியில் நம்பரை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேட்டுக்கோங்க அப்படின்னோடனே, இப்போ இது வரைக்கும் நான் வந்து பிஎட்ல வந்துட்டு ஸோ அம்மா வந்துட்டு அம்மாட்ட வந்து தெரியும் கஷ்டம்னு தெரியும். ஸோ அவங்கள வந்து தொடர்ந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு சில சுமைகள் இது பண்றதுக்காக என்ன பண்ணேன்னா, அந்த சார் கிட்ட ஃபோன் பண்ணி சார் எனக்கு இந்த மாதிரி அவங்களால பண்ண முடியல அப்படின்ட்டு அவங்ககிட்ட மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க கிட்ட வாங்கிக்கிறது. பிஎட் சம்பந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி சார்ட் வந்து இப்போ இங்க மதுரையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து சார்ட் வரைஞ்சு கொடுக்கணும், பிளைண்ட் பீப்புள் வரைஞ்சு கொடுக்கணும்னா பணம் கொடுக்கணும் மேடம், 2000 அந்த மாதிரி. ஆனா அதை கூட அந்த சார் என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய சொந்த டிரைவரை வச்சு அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க ஃபேமிலியா ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸ்கிரைபரா வந்தது அவங்க பையன். சோ அந்த மாதிரி நல்ல ஒரு அட்வைஸ் எல்லாம் வேற கொடுத்து உங்களுக்கு ஒரு சரியான ஒரு பாதையை வேற வகுத்து கொடுத்திருக்காரு இல்லையா? கண்டிப்பா மேடம். அதான் சொல்றேன், ஃபேமிலி லெவல்ல எல்லாருமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பையன் வந்து இன்னொரு விஷயம், மெடிக்கல் டிரான்ஸ்ஃபர் பத்தி அவருக்கு எப்படி தெரியும்னா, அவங்க பையன் முடிச்சிருக்காரு. ஓஹோஹோ. அவர் வந்து டென்டல் கிளினிக்ல வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பிரவீன் சொல்லிட்டு அவர். அம்மா தான் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க இல்ல, ஏன் கூட்டு போல? இல்ல மேடம், ஆக்சுவலி என்னன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பிஸில தான் மேம் இருப்பாங்க. அவரை பார்க்கவே முடியாது, ரொம்ப அவர் பார்க்கறது ரொம்ப பிஸி. ஏதோ ஒரு உதவின்னு போய் கேட்டாலே 100 தடவை எல்லாரும் யோசிப்பாங்க. முன் பின்ன அறிமுகம் இல்லாம அந்த மாதிரி வந்து செஞ்சிருக்காங்கன்னா அவரை நீங்க மட்டும் இல்ல நாங்களும் பார்க்கணும். பாத்துருவோமா? பாத்துருவோம் மேடம். செல்வகுமார் யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. நீங்க தான் அம்மாவை பார்க்க அவரை கூட்டு போல, அவரே வந்துட்டாரு அம்மாவை பார்க்கறதுக்கு. நினைச்சீங்களா இவரை பாப்போன்னு? நினைச்சு கூட பாக்கலங்க சார். அசோக் மேடம், உண்மையிலே உங்களை போல நல்ல மனிதர்களுக்கு வந்து அவங்க மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே வந்து நிறைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இத மாதிரி எல்லாம் கேள்விப்படும் போது எங்க எல்லாருக்குமே வந்து வாழ்க்கை மேல, மனிதர்கள் மேல ஒரு நம்பிக்கை வருது. அது எப்படி, அது முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத அவருக்கு உதவி செய்யணும்னு ஏன் தோணுச்சு உங்களுக்கு? நான் வந்து பொதுப்பணித்துறையில உதவி செயற்பொறியாளராக இருக்கேன் மேடம். இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் பார்க்குறதா வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி. எனக்கு ஒரு நாள் மேலூரில் வந்து அவர் பிஏ படிச்சுக்கிட்டு தான் இருப்போம். அப்போ வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இவரும் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் செந்தில் வேற ஒரு வேப்பமரத்தில் உட்காந்துட்டு அடுத்த செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியல, அம்மாட்ட கேட்கணும்
அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். நான் பக்கத்துல இருந்து கேட்டே இருந்தேன். இவங்க நான் நிக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து அவங்கள்ட்ட இந்த மாதிரி நான் வந்து பிடபிள்யூ இன்ஜினியர், இவங்க நீங்கள் பேசினா கேட்டுட்டு இருந்தேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாக்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி சொல்லிட்டு நம்பரை கொடுத்து வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கான்டாக்ட் பண்ணி பேசினாங்க. எப்படி அவங்க பேசுறத கேட்ட உடனே உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணிச்சா? அது வந்து மேடம் இப்போ இது வந்து நான் என்னை பார்த்தா ஜீன்ல வரும்னு நினைக்கிறேன் மேடம். இதெல்லாம் வந்து பெருமைக்காண்டி சொல்லி நினைக்காதீங்க. என்னுடைய அப்பா வந்து இந்த வாகை சுடவான்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? ஆமா. அந்த படத்துல வந்து அந்த ஊருக்கு டீச்சரா போவார் ஒருத்தர். அந்த ஊர்ல ஸ்கூலே இருக்காது, பசங்களை எல்லாம் விரட்டி பிடிச்சு ஸ்கூல்ல சேர்த்து அந்த மாதிரி வந்து எங்க அப்பா ஒரு சின்ன கிராமத்துக்கு ஸ்கூல் டீச்சரா தான் ஆரம்ப பள்ளி ஆசிரியரா போனாரு. போயிட்டு அந்த மாதிரி கஷ்டப்பட்டெல்லாம் என்கிட்ட நாங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த ஊர்ல வந்து ஓலை குடிசைகள் அந்த ஸ்கூலை வந்து அவருடைய சொந்த முயற்சி கொஞ்சம் பணம் போட்டு ஊர்ல வசூல் பண்ணி ஓட்டுக்கூடமா மாத்தி ஓட்டுப்பள்ளிக்கூடமா மாத்தி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தவர். அது மாதிரி ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ற மென்டாலிட்டி எங்க அப்பாவுக்கு இயற்கையிலே இருந்துச்சு. அதே மாதிரி அவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த ஊர்ல அவர் கிராமத்துல வந்து யாராவது இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் வாங்கினா அவரே வருவார், மொத்தமா வந்து எல்லாருக்கும் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு ஃபில்அப் பண்றது ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி சில சமயத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு ஃபீஸ் கட்டி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவார் அவர். ஒருவேளை அவர்கிட்ட வந்து எனக்கு இந்த இது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அது இன்னொன்னு நம்ம வீட்லயே நம்ம எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல்ங்கிறது முதல்ல நம்ம வீட்டுல இருக்கிற தாயும் தந்தையும் தான். அதனால அவங்க வந்து நல்ல விஷயங்கள் செய்யறத பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஷோல வந்து எனக்கு இந்த மாதிரி கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எங்க அப்பாவுக்கு தான் அந்த சமர்ப்பணம்னு நான் சொல்லுவேன். அப்பா இறந்து இப்ப இல்ல, நோமரவங்க. அவங்களுக்கு நான் சமர்ப்பணம். அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு நீங்க இவங்களுக்கு எல்லாம் செஞ்சிருக்கிற இந்த உதவி. அப்பாவுக்கு தெரியும் அப்ப நான் இந்த மாதிரி பண்றது அவரே ஊக்குவிப்பாரு. இப்ப நான் என் சன்னு அது மாதிரி வந்து நல்லா நிறைய செல்வகுமார் முகத்துல இப்பதான் ஒரே சிரிப்பு. அசோக் பார்த்த உடனே இவர் கடைசி ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து கூட எழுதுறது கூட என் சன்னுடைய ஃப்ரெண்டை கூட்டி போய் திருத்தணியில போய் எழுதிட்டு வந்தாங்க. அவரு இதனுடைய வேலையை விட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் போக முடியல, என் சன்னா போறேன்னு சொல்லிட்டு நான் பெருமைப்பட்டேன். அவர் சொன்னார், அவருக்கு தெரியாது நீங்க இருக்கிறதானா, அவர் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க இங்க வரதுக்கு முன்னால. நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பமே அவருக்கு வந்து உதவி. என்னுடைய இதுல வந்து என்னுடைய மிஸ்ஸஸை நான் சொல்லணும் மேடம். ஏன்னா பெரும்பாலான வீடுகள்ல வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனா என்னுடைய ஒய்ஃப் வந்து நல்லா சப்போர்ட்டிவா இப்பவும் வந்து அவங்க மிஸ்ஸஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வேலை பார்க்குற சர்வன் மெய்டுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, இந்த இஸ்திரி போடுறவங்க பசங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரிலாம் வந்து அவங்களும் பண்றாங்க. நம்ம எனக்கு வந்து எனக்கு என்னன்னா மேடம், என்னுடைய பொண்ணு பையன் 2 பேருமே செட்டில் ஆயிட்டாங்க, நல்லா படிச்சுட்டாங்க. நான் கையில் 60,000 சம்பளம் வாங்குறேன். எவ்வளவுதான் செலவழிக்க முடியும்? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/10வது நான் வந்து மாசம் ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்கேன். இவங்க பெருமைக்கான நான் சொல்ல, நான் இந்த ப்ரோக்ராம் பாக்குறவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கட்டுமே. 100ல 10 பேராவது இதை பார்த்துட்டு அதிகப்படியான வருமானத்துல வர்றதுல கொஞ்சமாவது இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பிரேஷன் வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மன நிம்மதி, ஒரு திருப்தின்றது ஒரு ஆமா மேடம் வந்து விளம்பரப்படுத்தி வந்து இந்த ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கே நான் ஒத்துக்கிட்டேன். நான் சார்ட்டே சொன்னேன், பாலா சொன்ன மாதிரி நிச்சயமா அவங்க மனைவிக்கும் நாங்க நன்றி சொல்லணும். தம்பி வந்து நீங்க வந்து நல்லா பிள்ளைங்களை நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க மேடம். நல்லா வருவாங்க. உங்களுக்கு வந்து இவருக்கு வந்து கம்ப்யூட்டர் ரொம்ப கேட்டு இருந்தீங்கல்ல, கம்ப்யூட்டர் ரொம்ப கேட்டீங்க இல்லையா? ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். பொண்ணு கல்யாணம் சொல்லிட்டு எனக்கு பத்திரிக்கை வைங்க, என்னால முடிஞ்சதுக்கு நானும் பண்ணித்தரேன். சரி, இப்ப நீங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்க அம்மாக்கு? உங்களுக்கு புரியுது இல்லையா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு? ஏன்னா இன்னைக்கு வந்து சாதாரணமா பிள்ளைங்களை வளர்க்கறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா. அதுல உங்க 3 பேரையும் இப்படி அழகா படிக்க வச்சிருக்காங்க. சோ நீங்க என்ன செய்ய போறீங்க அம்மாக்கு? மேம் அது வந்து சொல்ல மாட்டேன் மேடம், சர்ப்ரைஸா பண்ணி காமிக்கிறேன். சர்ப்ரைஸா பண்ணி காமிக்கிறீங்களா? ஏன்னா கண்டிப்பா நாங்க நல்லபடியா வச்சு பாத்துப்போம் மேடம். நல்லபடியா வச்சு பாத்துப்பீங்க இல்லையாம்மா? மணிகண்டன்? மேடம் அதாவது எனக்கு என்னன்னா வந்து அவங்க வந்து அவங்க இப்போ இது வரைக்கும் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் வந்து கண்டிப்பா வந்து சொல்லல காமிக்க, எதையுமே சொன்னா வந்து கண்டிப்பா அது இட்ஸ் நாட் பாசிபிள் மேம். கண்டிப்பா செயல்ல தான் என்னோட காட்டணுங்கிறது என்னோட இது. ஏன்னா சொல்லி பண்ணுன்றது இதோட செயல்ல காட்டணுங்கிறது தான் என்னுடைய ஆசை மேடம். என்ன முந்தில நினைக்க இப்ப பிள்ளைகளை படிக்க வச்சு இப்ப நம்ம எங்க வீட்லயும் ரொம்ப எங்களை யாரையும் மதிக்கவே மாட்டாங்க. இப்ப நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சோன்னே ஆக நம்ம எல்லாரும் நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருக்காங்க. இப்ப எல்லாருமே எங்க பிள்ளை என்ன நல்லா பேச நல்ல மதிப்போட பாக்குறாங்க. இப்ப ஏன்னா நம்ம யாருக்கிட்டையும் இந்த இது இல்லாம படிக்க வச்சுட்டாங்களே. முன்னாடி சின்ன வயசுல எங்களை பார்க்கவே வர மாட்டாங்க. ஒரு காலத்துல தூக்கி எறிஞ்சவங்க இன்னைக்கு வந்து எங்களை தேடி வந்து பாக்க அளவுக்கு
ஏன்னா இதை விட சின்ன வேற என்ன வயசுல வேணும் நாங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லிட்டீங்க அந்த வார்த்தையை. இன்னைக்கு எல்லாரும் ஒரு சமுதாயத்துல என்னைய மதிப்போட பாக்குறாங்கன்ட்டு. நல்லபடி பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கிட்டீங்க. அதனால இதே மாதிரி நல்லபடி 3 பேரும் ஒத்துமையா நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னால மணிகண்டன் சார் கையில ஃப்ளூட் வச்சிருக்கீங்க. எங்களுக்காக என்ன பாட்டு வாசிக்க போறீங்க? அதாவது கிருஷ்ணன் அதாவது புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்ஸ். ஓ எஸ் ஓ எஸ், அது அம்மாவுக்கும் பிடிக்குமே. வாசிங்கம்மா. ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க மணிகண்டன். ரொம்ப அருமையா வாசிக்கிறீங்க. ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. அது வந்து எனக்கு இந்த பாட்டுலாம் எனக்கு வாசிக்கவே தெரியாது. எனக்கு வந்து நான் வந்து கிளாசிக்கல் கச்சேரி படிச்சனால வாசிக்க தெரியாத பாட்டு இவ்வளவு நல்லா வாசிக்கிறீங்களே. வாசிக்க தெரிஞ்ச பாட்டுனா எப்படி வாசிப்பீங்க? அதாவது கர்நாடக சங்கீதம் படிச்சேன் மேடம். நானா இப்ப இந்த சொரங்கள் கத்துக்கிட்டனால நானா கேள்வி ஞானத்துல அது இது பண்ணனாலதான் வந்தது. ரொம்ப அருமையா வாசிக்கிறீங்க. சரிங்க. நீங்களே ரொம்ப பிடிச்சு தேர்ந்தெடுத்த இந்த இசைத்துறையில இன்னும் மென்மேலும் வளர்ந்த ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞரா வரணும்ன்ற எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல வர்ற சின்ன சின்ன தடைகளை பார்த்து துவண்டு போகும்போது இந்த குடும்பத்தை பத்தி நினைச்சுக்கிட்டோம்னா, இவங்க நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற அந்த நம்பிக்கை டானிக்க நினைச்சிட்டோம்னா நிச்சயமா நாமெல்லாம் நம்மளுடைய பிரச்சனைகளை அப்படியே தூக்கி போட்டுருவோம். இன்னைக்கு இந்த குடும்பத்தை சந்திச்ச இந்த அழகான நிகழ்வுகளை நினைச்சுக்கிட்டே இன்னைக்கு ராத்திரி நம்ம படுக்க போகலாம். நாளை காலையில கண்டிப்பா ஒரு புன்னகையோட தான் எழுந்திருப்போம். மீண்டும் மற்றும் ஒரு அற்புதமான அம்மாவோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி. மூச்செடுத்து ஊட்டினார் காற்று.